தகவல் பெறும் உரிமை சட்டம் அப்படின்ற ஒரு சட்டம் நமக்கு இருக்குது. நிறைய பேர் அதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேருக்கு அதை பயன்படுத்துறதுல இருக்க சந்தேகங்கள் நிறைய இருக்குது. நம்ம அதை பத்தி கொஞ்சம் சொல்றேன். இந்த தகவல் பெறும் உரிமை சட்டம் அப்படின்றது 2005 வருஷத்துல நம்ம இந்திய கவர்மெண்ட் இதை கொண்டு வந்துச்சு. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, RTI அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த தகவல் பெறும் உரிமை சட்டம் அப்படின்றது என்னன்னா, நம்ம அரசு நிர்வாகத்துல வெளிப்படையான ஒரு நிர்வாகம் வேணும் அப்படின்றதுக்காகவும், இந்த மக்கள் இந்த அரசாங்கத்துல என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் முக்கியமா கொண்டு வந்த சட்டம் இது. இது பார்க்க போனா நம்ம சாதாரண மக்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு கருவி. இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்கிறதுக்கும் தகவல்களை கேட்டு வாங்குறதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கருவின்னு தான் சொல்லணும். இதை நிறைய பேர் சக்சஸ்ஃபுல்லா பயன்படுத்தி நிறைய விஷயங்களை சாதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த புதுசா இந்த சட்டத்தை பயன்படுத்துறவங்களுக்கு நிறைய சந்தேகங்களும் சிக்கல்களும் இருக்கிறத நமக்கு பார்க்க முடியுது. குறிப்பா இது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தின்படி நீங்க ஒரு தகவல்களை கேட்டு ஒரு அரசு அலுவலகத்துக்கு நீங்க மனு போடுறீங்க அப்படின்னா, அதுக்கு செலவு பண்ண வேண்டியது 10 ரூபாய் தான் சாதாரணமா. இதுல முக்கியமா இன்னொன்னு, தகவல்களா கேட்டு வாங்க முடியும். தகவல் பெறும் உரிமை சட்டம் தான். அதுல நீங்க எஸ் ஆர் நோ டைப்ல கொஸ்டின் கேட்க முடியாது. ஏன் நீங்க இதை செய்யல, இதை ஏன் செஞ்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் நீங்க அதுல கேட்க முடியாது. உங்ககிட்ட அவங்க கிட்ட இருக்கிற தகவலை வெவ்வேறு வடிவங்கள்ல நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். அவ்வளவுதான் செய்ய முடியும். இதுக்கு நீங்க ஒரு பேப்பர் எடுத்து அதுல ஃப்ரம் டு எல்லாம் எழுதிக்கிறீங்க. டு அட்ரஸ் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின்படி பொது தகவல் அலுவலர் அப்படின்றத எழுதி, தகவல் பெறும் உரிமை சட்டம் அது எந்த அலுவலகமோ அந்த அலுவலகத்தை எழுதிட்டு ஃப்ரம் அட்ரஸ் உங்க அட்ரஸ் எழுதிக்கிறீங்க. என்னென்ன தகவல்கள் வேணுமோ, என்ன ஃபார்மேட்ல வேணுமோ அதை தெளிவா கேட்கறீங்க. கேட்டுட்டு ஒரு 10 ரூபாய்க்கு நீதிமன்ற விலைன்னு சொல்லுவாங்க, கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப், அதை அந்த மனுவோட ஒட்டி அதை ஒரு பதிவு தபால்ல அனுப்பிச்சு வச்சிடணும். அப்படி இல்ல நேரடியா போய் கொடுக்க முடிஞ்சா கொடுத்துட்டு அதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் தந்தாங்கன்னா அதை நம்ம வாங்கிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பதிவு தபால்ல அனுப்புறது நல்லது. இன்னொன்னு, இதுல நிறைய பேர் சந்திக்கிற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, தகவல்கள் ஏதாவது கேட்கிறப்ப அந்த தகவல்களை கொடுக்கறதுனால ஏதாவது பிரச்சனைகள், ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லைன்னா தகவல் கேட்கறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ற மாதிரி இருக்குது. அதற்கான பயம் நம்ம மக்கள் மத்தியில அதிகமா இருக்குது. இதை நீங்க சரி பண்றதுக்கு, ஒருவேளை சென்சிட்டிவான விஷயங்களை பத்தி நீங்க ஏதாவது தகவல் கேட்கறீங்க அப்படின்னா, உங்க பேர்ல போடுறதுக்கு பதிலா உங்க நண்பர்கள், வெளியூர்ல இருக்கிற வேற ஏதோ ஒரு நண்பர்களோட அட்ரஸ்ல போடலாம், அவங்க பேர்ல கேட்கலாம். இல்லைன்னா முக்கியமா ஏதாவது அமைப்புகளோட பேர்ல, இந்த லஞ்ச ஊழலுக்கு எதிரான அமைப்புகள் அப்படின்னு நிறைய பயங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அமைப்புகளா, இயக்கங்களா இருக்கவங்க அவங்க பேர்ல போட்டு கேட்கிறப்ப தனிநபர் தாக்குதல்கள் அப்படின்றத பத்தி நம்ம பயப்பட தேவையில்லை. அது மாதிரி கேட்கலாம். இது பாமர மக்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். அதனால எல்லாருமே இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிப்போம். இந்த நீதிமன்ற வில்லை அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப பாத்தீங்கன்னா, இதுதான் இந்த 10 ரூபாய்க்கு கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப். நிறைய பேர் ஸ்டாம்ப்னு சொன்ன உடனே சாதாரணமா உள்ள 10 ரூபாய் ஸ்டாம்ப் ஒட்டிடுறாங்க. இதுதான் நீதிமன்ற வில்லை. மாநில அரசாங்கத்துக்கு கீழே வரக்கூடிய எந்த துறைக்கும் நீங்க கேள்வி கேட்டா இந்த 10 ரூபாய் ஸ்டாம்ப் நீங்க ஒட்டணும். இதுவே மத்திய அரசாங்கத்துக்கு கீழே வரக்கூடிய எந்த அலுவலகமா இருந்தாலும், உதாரணத்துக்கு வங்கிகள் நீங்க ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா கூட அது போஸ்டல் ஆர்டர் வாங்கணும். இந்த ஸ்டாம்ப் ஓட்டக்கூடாது. 10 ரூபாய்க்கு போஸ்டல் ஆர்டர் வாங்கலாம், இல்லைன்னா டிடி எடுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும். மாநில அரசாங்கமா இருந்துச்சுன்னா இந்த 10 ரூபாய் நீதிமன்ற வில்லையை ஓட்டலாம், அங்கேயும் டிடி எடுத்து அனுப்பலாம். இந்த மாதிரி பேசிக்கா முதல்ல நீங்க ஏதாவது ஒரு தகவல்களை சில துறைகளுக்கு கேட்டு வாங்கி பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்புறமா உங்களுக்கே அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது தெரிய வந்துச்சுன்னா இன்னும் அதிகமான தகவல்கள் நாங்க இதுல பதிவிடுறோம், தெரிஞ்சுக்கலாம். இப்ப மத்திய அரசாங்கம் ஆன்லைன்லயே நம்ம தகவல்களை கேட்டு பெறுறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா மாநில அரசாங்கத்தோட துறைகள்ல ஆன்லைன்ல போட்டு தகவல்கள் வாங்குறதுக்கான ப்ரொவிஷன் இல்ல. அது நம்ம மேனுவலா லெட்டர் போட்டு வாங்கணும். நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணி அதுக்கான பேமெண்ட் பண்ணீங்கன்னா மத்திய அரசாங்கத்துல இருந்து அந்த வெப்சைட்ல போய் நீங்க அதை என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்கறீங்களோ, என்ன தகவல்கள் வேணுமோ அதுக்கு தகவல் உங்களுக்கு சேர்ந்துடும். நீங்க தகவல் கேட்டதுல இருந்து 30 நாளைக்குள்ள உங்களுக்கு தகவல் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு பேசிக்கான ஒரு விதி. இதுல அந்த 30 நாள் கழிச்சு உங்களுக்கு தகவல் வரல, அதுக்கு மேல அப்பீல் பண்ணலாம். அதுக்கு ஒரு 30 நாள் கால அவகாசம் உண்டு. அதுவும் கிடைக்கலன்னா அதுக்கு அடுத்த கட்டமா ஆணையத்துக்கு நம்ம முறையிட்டு அதிகபட்சமா 90 நாளுக்குள்ள உங்களுக்கான தகவல்கள் கிடைக்கும்.
இப்ப நீங்க யாருக்கு இந்த தகவல்களை கேட்டு அனுப்புறது அப்படின்றதுல சில பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்துலயோ இல்ல ஒரு நகராட்சியிலயோ ஒரு தகவல் கேட்டு வாங்கணும் அப்படின்னா நீங்க வந்து அந்த பர்டிகுலர் பஞ்சாயத்துக்கோ நகராட்சிக்கோ அனுப்பணுன்றது இல்ல. உங்களுக்கு அட்ரஸ் தெரியலனா கூட ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நீங்க போட்டுறீங்க அப்படின்னா கூட ஒன்றும் தப்பு இல்ல. மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நீங்க போட்டா கூட அவர் அது பர்டிகுலரா அது எந்த பஞ்சாயத்துல வருதோ இல்ல எந்த நகராட்சியில வருதோ அவங்களுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணிடுவாரு. அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ண உடனே இவங்களுக்கு என்னன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட இருந்து வந்திருக்குது, ஃபார்வர்ட் ஆகி வந்திருக்குது. சோ 30 நாளுக்குள்ள இவங்களுக்கு நம்ம பதில் கொடுத்தாகணும் அப்படின்ற அந்த ஒரு பொறுப்பு இருக்க மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. அதனால நீங்க டைரக்டா கலெக்டர் ஆபீஸ்க்கு போட்டீங்கன்னா கூட அவங்களே அந்த குறிப்பிட்ட துறைக்கு அனுப்பிச்சு உங்களுக்கு தகவல்கள் கிடைக்கிறதுக்கு வழி செய்வாங்க. இப்ப நிறைய பேருக்கு அந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி ஒரு முழுமையான மாற்றத்தை கொண்டு வர முடியுமா அப்படின்றதுல ஒரு சந்தேகம் இருக்குது. நமக்கு வந்து நம்ம கேட்ட தகவல்கள் முழுமையா கிடைக்குதா இல்ல அதனால முழுமையா நம்ம அதை பயன்படுத்திக்க முடியுதான்றதை தாண்டி முதல்ல எல்லாருமே கேட்க ஆரம்பிப்போம். நீங்க தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் ஒரு மனு போட்டு உங்களுக்கு தகவல் வந்துச்சுனாலே அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை கிடைக்குது. நாமளும் அரசாங்கத்தை கேள்வி கேட்க முடியுது, அரசாங்கம் நமக்கு பதில் சொல்லுது அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிங்க. தகவல் சரியா வருதா தப்பா கிடைக்கிறாங்களான்றதை ரெண்டாவது பாத்துக்கலாம். எல்லாருமே குறைஞ்சபட்சம் அவங்கவுங்க பஞ்சாயத்துகள்ல கடந்த 5 ஆண்டுகள்ல என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தி இருக்கிறாங்க, அதுக்கு எவ்வளவு ஃபண்ட் அலாட் பண்ணாங்க, இன்னும் என்னன்னா அதுல இருக்க பிரச்சனைகள் என்ன, இப்படி எல்லாத்த பத்தி நீங்க கேட்க ஆரம்பிக்கிறப்ப உங்க பஞ்சாயத்துகளை உங்க உள்ளாட்சிகளை பத்தி முழுமையா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். முதல்ல கேட்க ஆரம்பிங்க. நம்ம கேட்க ஆரம்பிக்கிறதன் மூலமா ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும்.